வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நவராத்திரி கொலு டாய்ஸு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிபிஷன் சேலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகாருக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கேங்க. அதோட கண்டினியூ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேம் இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் கொஞ்சம். இது எல்லாமே வந்து கிராஸ் வெரைட்டி, ஹேண்ட் கிராஃப்ட் பேக்ஸ் இருக்குது, பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, கிளச் பர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து 10 வருஷம் ஆனாலும் வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. வாஷும் பண்ணிக்கலாம், தண்ணியில் அலசி. இது தண்ணியிலலாம் அலசலாமா? அலசலாம். அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும் எல்லாமே. ஆமாம், இது எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட் தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கவுனா கிராஸு, இது வந்து சவாய் கிராஸு, டேட் பாம்னா ஈச்ச மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இலையோடது. இது வந்து கோல்டன் கிராஸ்னால் இது நேச்சுரல் கலர், பெயிண்ட்டோ வார்னிஷோ கிடையாது. இது நடுவில் மாத்திரம்தான் கலரிங்கு. இந்த ஷைன் வந்து நேச்சுரலாகவே வந்து. அப்போ இது எதுவுமே மூங்கில் கிடையாது? எதுவுமே மூங்கில் கிடையாது. ஓ, இதெல்லாம் கூடவா? எல்லாமே இதெல்லாமே வந்து வீவிங்க்கு யூஸ் பண்ணுற காட்டன் த்ரெட்டில் தான் வந்து எம்ப்ராய்டரி பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு கூட தான் பண்ண முடியும். அப்படியா? அவ்வளோ வேலையா? அவ்வளோ வேலை எடுக்கும். ஓ, நம்ம ஈஸியாக சொல்கிறோம். 10 வருஷம் ஆனாலும் இந்த கூடை இங்கே ஒன்றுமே ஆகாது. இந்த கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வெயிட்டு தாங்கும். 10 கிலோ வெயிட்டு தாங்குமா? இந்த கூடையோட வெயிட் 1 கிலோ கூட இருக்காது, ஆனால் 10 கிலோ வெயிட்டு தாங்கும். 1 கிலோ கூட இருக்காதா? இதெல்லாம் என்ன ரேட்டு வருது மினிமம்? மினிமம் 100 ருபீஸ்லேருந்து இருக்குது. போஸ்டர்ஸ் எல்லாமே 100. இது வந்து இது வைக்கிறது. ஆமாம், டீ காஃபி இதெல்லாம் மூடி வைக்கிறது. ஓகே ஓகே ஓகே. 6 to 7 kg வெயிட் தான். எம்ப்ராய்டரி எப்படி அவங்க பர்டிகுலராக இந்த மாதிரி டிசைனில் வேணும்னு கேட்டால் கூட கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். கார்பரேட் ஆர்டர், ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸில் கூட பண்ணி தரலாம். ஓ சரி, நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. அது சும்மா இது வால் பிளேட்ஸ், வால் ஹேங்கிங்ஸ். ஓ, வால் ஹேங்கிங்ஸ். ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஓ, அதே மாதிரி இந்த தாம்பூலம்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஓகே. இதெல்லாம் வைப்பாங்க, வரிசை தட்டுலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம தாம்பால தட்டு மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே 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 ஓகே. இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வருதா? இருந்து நம்ம பண்ணுறோம். ஓகே மேம். மில்ஸ் தான் பண்ணுறாங்க. ட்ரைபிள்ஸ்னு சொன்னால். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். கொண்டப்பள்ளி டால்ஸ், ராஜா ராணி. இந்த ஸ்டால் ஃபுல்லும் கொண்டப்பள்ளி டாய்ஸ்னு சொல்லுவோம். இதில் விதவிதமாக வந்து டால்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இது திமேட்டிக்காகவும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொண்டப்பள்ளி டால்ஸ். எல்லா விதமானதும் இருக்குது. சுவாமியும் இருக்குது, ஆரமும் இருக்குது, இதான் சுவாமிங்களும் இருக்குது, ஜென்ரல் திங்ஸும் வச்சுருக்காங்க. இது நவகிரகமா? தட்சிணாமூர்த்தயே நமக. சரஸ்வதி லக்ஷ்மி. இப்போ வந்து பாவை விளக்கு. ராமானுஜர் தேசிகர். சக்கரத்தாழ்வார். கருட சேவை செட்டு. எல்லாம் கருட சேவை செட்டு. பாலாம்பிகை. இது இந்த மாவடி சேவை. பெருமாள் முனீஸ்வரர். யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் குலதெய்வமாக இருக்கவா முனீஸ்வரர் பூஜை பண்ணுவாங்க. ஓ, முனீஸ்வரர் குலதெய்வமாக பிள்ளையார், கிருஷ்ணர், இது சுவாமியும் நந்திகேஸ்வரர். இது வந்து கொண்டப்பள்ளி டாய்ஸு. எல்லாமே கலந்த மாதிரி கேட். பிள்ளையார் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறோம். விவசாயம் பார்க்குறவங்க, கிராஃப்ட் அந்த வேலை மாதிரி வண்ணான் மராட்டி. கிருஷ்ணரா? இந்த உரிய இந்த கிருஷ்ணன் ஜூலா கிருஷ்ணன். இது கிருஷ்ணன் நீலி அவள் குளிச்சுட்டு இருப்பா, மேலே கிருஷ்ணன் ஒழிச்சு.
விவசாய செட்டு. ஓகே மேம். இதெல்லாம் இருக்கிறது டன் பாஸ் தலையாட்டி பொம்மை. இதுலேயுமே எல்லா ஸ்டாச்சுஸும் போகிற நிறைய கிருஷ்ணா தான் இங்கே வச்சுருக்காங்க. பிள்ளையார் கிருஷ்ணர், மகாவீர், ஆமாம், வள்ளுவர், ராதாகிருஷ்ணா, பிள்ளையார், வெண்டா சாப்பிட்றாமா இங்கே. விளையாடுற கேம்ஸ் இருக்கு. ஸ்வீட் ஸ்டால் இருக்குது. இது என்னது? இது கோலாட்டம். கோபியர் கிருஷ்ணன். இது வந்து கிளி ஜோசியம். இது வந்து டீ ஸ்டால். இது விவசாயம். அதாவது ஃபார்மர் செட்டு. இது மார்க்கெட். இது புல்லட் கார். இது வீடு. இது வந்து குளத்தடி தண்ணி அடிக்கிறது. குளத்தில் தண்ணி அடிக்கிறது. அப்புறமா இது கம்ப்யூட்டர், கோவில், பெருமாள் தாய். இது ஃபுல்லாகவே தசாவதார செட்டு. மேலே இருக்கிறது பட்டாபிஷேகம், அப்புறமா விஷ்ணு பாத்திரம், அப்புறமா கீதோபதேசம். பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர். இது லைட் வெயிட்டு உட்டு எனாமல் பெயிண்டிங். இதில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெருமாள் தாயார். சூப்பர். சுயம்பரம். சுயம்பரம். ஓகே. அது என்னென்ன இது பண்ணாலும் அது புகன் போட்டு எல்லாமே போடுறோம். இது வந்து அவர் ஜெயிலில் இருப்பார் கிருஷ்ணர் அவங்க அப்பா. ஆமாம். அது வந்து வாசுதேவர் ஆட்சின்னு போட்டு. ஓகே. இதெல்லாமே உட்டு. ஓ சரி மேம். ட்ரைபிள்ஸ் இந்தியா. இப்போ பாருங்கள் பனை ஓலையில் இது கிருஷ்ணர் ராதை செட்டு பாருங்கள். நம்ம அதெல்லாம் பனை ஓலையிலே நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள் பனை ஓலையில் நிறைய அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஓ சரிங்கண்ணா. ஓகே. முருகர் பாருங்கள் மயிலோடு இருக்குது. இது பக்த பிரகலாதன் செட்டு. பக்கத்துலேயே ராகவேந்திரரும் இருக்காங்க. இது மும்மூர்த்திகள் செட்டு. தாயாரோடு இருக்காங்க. வள்ளலார் இருக்கார். அப்புறம் கிருஷ்ணர், விட்டோபா கிருஷ்ணர் இருக்காங்க. குருவாயூரப்பர் இருக்காங்க. பின்னாடியே தாத்தா பாட்டியும் இருக்காங்க. இங்கே இருக்க சிலைகள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே மும்மூர்த்திகள் பாருங்கள். இதுலேயும் பெரிய அளவில் தாயாரோடு இருக்காங்க. இங்கே ஒரு தாத்தா பாட்டியும் நல்லா பெருசாக இருக்காங்க. இது வந்து டான்சிங் டால், ராஜா ராணி செட்டுங்க. ராஜா ராணி. இது வந்து பூரி ஜெகநாதர் செட்டு. இதுவும் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே. என்னோடய தட்சிணாமூர்த்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எல்லா சுவாமி சிலைகளுமே ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இதில் இல்லாத சுவாமி சிலைகளே இல்லைன்னு சொல்லலாம். வாராகி, கருமாரியம்மன், வராகமூர்த்தி இருக்காங்க. ஐயப்பன் இருக்காங்க. நடராஜர் பெரிய வடிவில் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. அவர் காலை தூக்கின்ற ஒரு வடிவத்தில் ரொம்பவே நல்லா இருக்காங்க. அதே மாதிரி ராஜா ராணி செட்டாக இருக்கட்டும், விநாயகர் செட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அழகில் வந்து ஜொலிக்கிறாங்கங்க. அதுவும் அந்த மும்மூர்த்திகள் செட்டு ரொம்பவே அற்புதமாக இருந்ததுங்க. அவ்வளோ இதுவாக பெரிய வடிவில் இந்த மும்மூர்த்திகள் செட்டு பார்த்த உடனே ரொம்பவே கவர்ந்துச்சு. அதே மாதிரி தாத்தா பாட்டி சிலையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இவ்வளோ தான் பூம்புகார் நவராத்திரி கலெக்ஷன் நினச்சிக்காதீங்க. இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டால் டைமே பத்தாதுங்க. ஸோ நேரில் போய் தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.